தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்களையும் மதிக்க வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அரசையோ அமைச்சர்களையோ வெறுமனே விமர்சிப்பது அரசுக்கோ பொது அமைதிக்கோ எதிரான குற்றமாகாது எனவும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் ரமேஷ் மீது அவதூறு பரப்பிய புகாரில் கைது செய்யப்பட்டவர் ஜாமீன் கோரிய வழக்கில் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல், சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் கருத்தின் பின்னணி என்ன? நிச்சயமாக வணக்கம் ராஜேஷ். ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்களின் குரல் மதிக்கப்பட வேண்டும். அரசையோ அல்லது அமைச்சர்களையோ வெறுமன விமர்சிப்பது அரசுக்கே அல்லது பொது அமைதிக்கோ எதிரான குற்றமாகாது என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பழனி கோயிலில் நில விவகாரத்தில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டின் கீழ் வினோத் சூர்யகுமார் என்பவர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்துள்ளனர். பழனி கோயில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் போலியான மற்றும் அவதூறான தகவல்களை பரப்பியதாக இந்து சமநிலைய அறநிலைத்துறை அமைச்சரின் உதவியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. பொது அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு வினோத் சூர்யகுமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவில் தன் மீது அரசியல் உள்நோக்கத்துடன் தொடரப்பட்ட வழக்கு என்றும் பேச்சுரிமை, கருத்துரிமை, சுதந்திரத்திற்கு எதிரானது எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஏ சரவணன் ஆஜராகி, மனுதாரர் பிரபல ஊடகவியலாளர் என்றும் கோவில் நில நிர்வாக முறைகேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலம் பொது நலனுக்கு பயன்படும் என உண்மையை நம்பிக்கையின் பெயரிலும் தகவலின் அடிப்படையிலும் அதன் பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சர் மீது தனிப்பட்ட விரோதமோ அல்லது பழிவாங்கும் உணர்வோ மனுதாரருக்கு இல்லை எனவும் அவர் வாதிட்டார். காவல்துறை தரப்பில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்பதால் மனுதாரரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி, ஜனநாயகத்தில் மாறுபட்ட கருத்துக்களின் குரல் மதிக்கப்பட வேண்டும். அரசோ அதன் அமைச்சர்களையோ வெறுமன விமர்சிப்பது அரசுக்கோ அல்லது பொது அமைதிக்கோ எதிரானது குற்றமாகாது என்றும், கோயிலுக்குள் சொந்தமான சொத்து சொற்ப விலைக்கு விற்கப்பட்டது என்பதோ அல்லது அமைச்சரின் உறவினருக்கு இது பதில் இருப்பதாக கூறப்படுவது மதம், இனம், வசிப்பிடம், மொழி, சாதி மற்றும் சமூகம் அல்லது சமூகங்களுக்கு இடையே பகை வெறுப்பு உணர்வை வாய்ப்புள்ளதாகவே அல்லது ஊக்குவிப்பதாகவோ கூற முடியாது என்றும் தெரிவித்தார். அவதூறான தரைக்குறைவான கருத்துக்களை கூறுவது அல்லது தவறான தகவல்களை வெளியிடுவது அதிகபட்சமாக பிஎன்எஸ் சட்டத்தின் பிரிவு 356 கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்தை மட்டுமே தவிர இது ஒரு புலன் விசாரணைக்குரிய குற்றம் அல்ல என குறிப்பிட்ட நீதிபதி மனுதாரரின் நிபந்தனை ஜாமீனை விடுவிக்க உத்தரவிட்டார். மனுதாரர் தினந்தோறும் காலை சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் ஆஜராக வேண்டும் எனவும் நிபந்தனையை விதித்துள்ளார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்தி.